ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஹெல்த் அப்டேட்கான வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய மெசேஜஸ் இன்ஸ்டால, மெசஞ்சர்ல, வாட்ஸ்அப்ல தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாட்டு சக்கரை ஸ்கேம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அங்க ஆரம்பிச்சது தாங்க. இந்த நாட்டு சக்கரை சாப்பிட்டு இங்க த்ரோட் ஃபுல்லா ஒரு மாதிரி வழுக்க ஆரம்பிச்சது, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னாங்க. அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்தோம், ஆனா சரியாகல. உடனே ஃபீவர் வந்தது 2 டேஸ்ல. விட்டு விட்டு ஃபீவர். காலையில ஃபீவர் வரும், மதியானம் நல்லா இருக்கும், சாயங்காலம் ஃபீவர் வரும், திருப்ப நைட் நல்லா இருக்கும், மிட் நைட்ல ஃபீவர் வரும். இதே மாதிரி அதை பாட்டு கண்டினியூஸா போயிட்டு இருந்தது. சரி, ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் அந்த டைம்லேயே சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு 5 டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, அதனால நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து வந்து ஒர்க் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சமா ஒர்க் பண்றதுன்னு பண்ணிட்டே இருந்தேன். முழுசா எல்லாம் சேர்த்து வச்சு பயங்கரமா புரட்டி போட்டுடுச்சு. என்னன்னா, பிபி வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால தலை சுத்துறது, மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போகவும், சரி நம்ம வேற ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு 30 டேஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு, 4வது பார்த்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து நல்லாவே ப்ராப்பராகவே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா டெஸ்ட், பிளட் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி, ட்ரிப்ஸ் ஏற்றி எல்லாமே பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, உங்களுக்கு ஃபீவர் வந்து சப்சைட் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்மியாகணும், அப்போதான் வந்து அந்த ஃபீவர் வருது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்ல இறங்கணும். என்னென்னா, கோல்டாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து என்ன ஆச்சுன்னா, சில்லுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து மறந்தாச்சு. சூடாகவும் சாப்பிட்றத விட்டாச்சுன்னா எங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற ரீசன்னால ரொம்ப சூடாகவும் சாப்பிட மாட்டோம், ரொம்ப சில்லுன்னு சாப்பிட மாட்டோம். ரொம்ப மாடரேட்டா அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். நான் ஐஸ்கிரீம் ஒண்ணுல வந்து சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் நின்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுனா, ரொம்ப ஆசையில நிறைய ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் சில்லுன்னுலாம் சாப்பிட மாட்டேங்க. நல்லா அதை ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கன்னா நல்லா லிக்விட் ஃபார்ம்ல அது சில்லுன்னு எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே குடிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். பட் அதுவே எனக்கு வந்து ஒத்துக்கல. அது எல்லாம் சேர்த்து வச்சுதான் வந்து இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா சுத்தமா கோல்டா எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு திடீர்னு ஓவரா சாப்பிடும் பொழுது உடம்பு அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கும்ல. ஸோ அப்படிதான் வந்து நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கோல்டுன்னு எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட சொன்னாங்க. சூப்பு இதே தான் அப்படியே எடுத்துட்டு இருந்தோம். மட்டன் நிறைய வந்து மட்டன் லிவர், அப்புறம் வந்து மட்டன்ல வந்து இந்த சுவரொட்டி அதெல்லாம் வந்து சாப்பிட சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. ஆனா ஓகே, உடம்பு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல திருப்ப வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி என்னன்னு போய் பார்த்தா, அந்த காது வலியில தாங்கவே இல்லை. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி கிளைமேட்னாலயும் வந்து இப்படி ஆகுது. ஏன்னா அந்த பனி வந்து பாத்தீங்களா போற டைம்ன்றதுனால திடீர்னு வந்து வெயில் கூடயே கலந்த ஒரு பனி காத்து மாதிரி. நாங்க வந்து எற்காடு சைட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த காத்து வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான் சம்டைம்ஸ். ஸோ அதுல என்ன ஆச்சுன்னா, காது 2 காதும் பயங்கரமா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. டான்சிலோட சேர்த்து எல்லாம் ஒன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சதுல கம்ப்ளீட்டா நம்மள முடிச்சு விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் முத்தாய்மால் ஈவெண்ட் இருந்தது. ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் பிபி ரொம்ப கம்மியாகி மயக்கம் போட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிபி செக் பண்ணா ரொம்ப கம்மி. பிபி ஏறணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் அதை அந்த ட்ரிப்ஸ் போடுறது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் மேலே ஆச்சு நார்மல் ஆகுறதுக்கு. தலை சுத்துறதுலாம் நின்று நார்மல் ஆகுறதுக்கு. அண்ட் இமீடியட்டா நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் இருந்ததுனால கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம திரும்ப கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டேவே வந்து திரும்ப சண்டே வர சாட்டர்டே எனக்கு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கும் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு ஈவெண்ட்டை நல்லபடியா முடிச்சுட்டு வந்தா அகெயின் ஏன்னா கத்திட்டோம்ல, டான்சில்ஸ் இருக்கு, ரொம்ப ஹெவி அன்னைக்கு டான்சில்ஸ்லாம். அதனால என்ன ஆச்சுன்னா, சத்தமாலாம் பேசக்கூடாது, பேசவே முடியாது முதல்ல வழியில. பட் வேற வழி இல்லை, அங்க வந்து ஒரு 2000 க்ரௌடுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றப்ப நான் சத்தமா லவுடா கத்தியே ஆகணும். நல்லா கத்தி கத்தி பேசிட்டு ஈவெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வந்து பார்த்தா செம்ம வலி, கண்ட்ரோலே பண்ண முடியல. திருப்ப ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு திருப்ப சண்டே ஹாஸ்பிட்டல் போயாச்சு, மண்டே ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஃபைனலி அதுக்கப்புறம் இப்பதான் ஓகே பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அதுவும் பாருங்க, நேற்று ஈவினிங்லாம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு டியூஸ்டே, February 25 டியூஸ்டே. இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்றோமா, நேற்று மண்டே ஈவினிங்லாம் நம்ம ரெடி ஆயிட்டோம்ப்பா, இதுக்கு மேல அவ்வளவுதான், நம்மளுக்கு வாய்ஸுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா காலைல எழுந்திரிச்சதும் திருப்ப அதே மாதிரி கொஞ்சம் வாய்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஓகே, ஃபீவர் லைட்டா வருது. ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரி சாப்பிட்றது, அப்படிலாம் சாப்பிட்டு வந்து மேனேஜ் பண்ணிருக்கேன். அண்ட் நான் ஸ்பெஷலி இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கான ரீசனே என்னன்னா,
அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ கன்சர்னோட நல்ல எண்ணத்தோடு வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஜென்யூனா என்னை வந்து இன்ஸ்டால ஃபேஸ்புக்லலாம் ஃபாலோ பண்றவங்களுமே வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஓடிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ரெஸ்ட் கண்டிப்பா தேவை அப்படின்றீங்க. இத்தனைக்கும் நான் ஒரு நாள் எவ்வளவு ஒர்க் பண்றேன் அப்படின்றதுலாம் வந்து எந்த ஒரு விளாக்ஸ்லயுமே எதுலயுமே நான் ஷேர் பண்ணதில்ல, எடுத்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் என்னன்னா, எனக்கு வந்து இந்த கண் திருஷ்டி மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க. சும்மாவே இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, நம்மளுக்குன்னு இருக்கிற சில ஆட்கள் நம்மளையே நோட்டம் விட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க லைஃப்ல நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை ஷூட் பண்றாளா, இவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பா, இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்களா. அதனாலேயே நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சிருக்க அந்த குட்டி குட்டி விளாக்ஸ்ல கூட போஸ்ட் பண்றது இல்ல. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்மளோட ஒர்க் ஷெட்யூல் எப்படி இருக்கணும். ஒரே நாள்ல 3 ஈவெண்ட் கூட வரும், 3 ஷூட் கூட வரும், 2 ஷூட் 1 ஷூட்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வரும். ஆனா நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரீயா இருப்போம், அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரீயா இருப்போம். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காளா, இவ்வளவு சம்பாரிச்சிருப்பா அப்படின்லாம் வந்து கால்குலேட் பண்றாங்க. நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஏன் இன்னும் திருஷ்டி அதிகமாகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்றது இல்ல. பட் அப்படி இருந்துமே என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியுது நான் ஓடிட்டே இருக்கேன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்சர்ன்ல எனக்கு வந்து அவ்வளோ மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. சீக்கிரமா ரெக்கவர் ஆகுங்க, ஐயப்பன் துணை இருப்பாங்க, நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. கெட் வெல் சூன், அவ்வளோ மெசேஜஸ். ஸ்ட்ராங் விமன், நீங்க சீக்கிரம் ஹெல்தியா வந்துருவீங்க, இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்க குணமாகறதுக்கு. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருது, இது நல்லது கிடையாது, நல்ல லாங் ரெஸ்ட் எடுங்க. அது ரொம்ப உண்மைங்க. நான் வந்து ரொம்ப ஓடிட்டே இருந்த டைம்ல வந்து எனக்கு இது நல்லா தெரியுது. ரெஸ்ட்னு வந்து நம்ம உடம்பு கேக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் ப்ரையாரிட்டி. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா நீ திருந்த மாட்ட, உன்னை வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெருசா நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்ப வச்சிடும். அதை நான் வந்து இந்த டைம்ல ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். கெட் வெல் சூன், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு நீங்க ஏதாவது டைம் எடுத்துக்கிறீங்களா இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. நிறைய கண் திருஷ்டி அக்கா, இந்த மாதிரி அவ்வளோ மெசேஜஸ். அண்ட் பர்டிகுலரா கால் பண்ணி விசாரிச்சவங்களாம் சொல்றதுல என்னன்னா, கண்ணு பட்டிருக்கும், எங்க இவங்க எல்லாம் வந்து கண்ணு வைக்கிறதுக்கே அலையிறாங்க, நம்ம படுற கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணிலாம் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ கன்சர்ன், இவ்வளோ லவ்க்கு. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ நல்லா தான் இருக்கேன். இந்த வாய்ஸ் மட்டும் சீக்கிரம் மாறிடுச்சுன்னா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதுக்கு மேலே ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து குட்டி குட்டி விளாக்ஸ், குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எனக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே வந்து எனக்கு யூடியூப்லேயும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப்ல இதுக்கு மேலே அதிகமாக மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.